இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய டிவியில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்க்ரீன் சேவராக எப்படி செட் பண்ணி பார்க்குறதுன்றதை நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம டிவியில் ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும். இது எம்ஐ டிவி. இந்த ஆப்பை வந்துட்டு நீங்கள் எந்த டிவிலையும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கூகுள் ப்ளே ஸ்டோர்ஸ்க்கு நம்ம போகலாம். போயாச்சுங்களா? அதில் போய் சர்ச் பாரில் போயிட்டு சர்ச் பண்ணுவோம். இப்போ மைக் மூலமாக ஸ்க்ரீன் சேவர் ஓகேங்களா? இப்போ சர்ச் ரிசல்ட் வந்துச்சு. அதில் ஃபஸ்ட்டு ஆப்பே வந்துட்டு ஃபோட்டோ கேலரி அண்ட் ஸ்க்ரீன் சேவர்ன்ற ஒரு ஆப் வந்துருக்குது. அதை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் அந்த ஆப்பு. எப்படி நம்மளுடைய ஃபோட்டோஸை வந்துட்டு ஸ்க்ரீன் சேவராக மாற்றி நம்மளுடைய டிவியில் எப்படி இன்ஸ்டால் பண்ணி கான்ஃபிகரேட் பண்ண போகிறோன்றதை நம்ம இந்த இதெல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த ஆப் ஆல்ரெடி நான் வந்துட்டு என்னுடைய டிவியில் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஆப் வந்துட்டு எனி ஆண்ட்ராய்டு டிவியில் நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டாலேஷன் டைம் வந்துட்டு அது 2-3 ஆப்ஷன் கேட்கும். அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு அலோ அப்படின்றத ஆப்ஷனை செலக்ட் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ஃபோட்டோஸ், உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோ பிடிச்சிருக்குதோ அந்த ஃபோட்டோவை பென் ட்ரைவில் சேவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பென் ட்ரைவில் ஆல்ரெடி டிவிக்கு கீழே பென் ட்ரைவில் நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ண பின்னாடி நம்ம கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு டிவியில் பண்ணணும். அதுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு போங்க. ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிட்டீங்களா? அதில் இந்த செட்டிங்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஃபர்தராக எங்கே போகணும்னா டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்க்ரீன் சேவர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் கீழே வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். யூஸ்வலாக எம்ஐ டிவியில் வந்துட்டு பேக் ட்ராப் அண்ட் கலர்ஸ் அப்படின்ற 2 ஆப்ஷன் மட்டுமே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபோட்டோ கேலரி அண்ட் ஸ்க்ரீன் சேவர் ஆப் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த 3rd ஆப்ஷன் வந்துருக்குது. அந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் பென்ட்ரைவில் சேவ் பண்ணியாச்சு. டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை வந்துட்டு இந்த சாஃப்ட்வேருக்கு எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்றத இந்த இது. இப்போ ஃபோட்டோ சோர்ஸஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக கீழே லோக்கல் அப்படின்றது இருக்கும், லோக்கல் ட்ரைவ்ன்றது, அந்த லோக்கலை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆடு லோக்கல் டைரக்டரி, என்ன ஃபோல்டர் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் அப்படின்னு வந்துட்டு இது பென் ட்ரைவ்ன்றதுனால அந்த பென் ட்ரைவ் இங்கே வந்துட்டு என்னுடைய இதுன்றதும் பென் ட்ரைவ் பிடி அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம பேக் போகலாம். மெயின் ஸ்க்ரீன் போய் நம்ம ப்ரிவியூவை பார்க்கலாம். சரிங்களா? போயாச்சு. செட்டிங்ஸ் அப்போ அது போன மாதிரியே போங்க. அடிஷ்னல் செட்டிங்ஸ், டிவைஸ் ப்ரிஃபரன்சஸ், ஸ்க்ரீன் சேவர் அப்படின்ற ஆப்ஷன் போயாச்சு. இப்போ டிவி பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா வென் டு ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் என்னன்னா, நம்ம டிவி எத்தனை மினிட்ஸ் வந்துட்டு ஐடியலாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் சேவர் ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு 5 மினிட்ஸ் நம்மளுடைய டிவி ஐடியலாக இருந்துச்சுன்னா ஸ்க்ரீன் சேவர் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருக்கேன். அது உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் அந்த இதை மினிட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 5 மினிட்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ரீவியூ பார்க்கலாம். ஸ்டார்ட் நவ்.
இப்போ என்னுடைய ஃபோட்டோஸ், அதாவது நம்மளுக்கு தேவையான ஃபோட்டோஸை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்மளுடைய டிவியோட ஸ்க்ரீனில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்துட்டு அப்பியர் ஆகும். அது வந்துட்டு இப்போ பார்க்கும்போது நல்லா பெரிய ஸ்க்ரீனாக இருக்கிறதுனால அது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் லுக் காட்டிலும் அழகாக பியூட்டியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பெல் பட்டனை அமுக்குங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.